Hello guys, welcome and welcome to Media International Academy. One of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு எந்த வீடியோ பதிவோட உங்களை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நர்சிங் சூப்பர்டென்ட், அதாவது நர்சிங் சூப்பர்டென்ட் அப்படின்னா ஆர்ஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் தான் நர்சிங் சூப்பர்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி ஆல்ரெடி லாஸ்ட் இயரே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. அதில் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வாட்டி என்ன அப்டேட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். அப்போதான் இது உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இருக்கும். ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பில இருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க நர்சிங் சூப்பர்னு சொல்லுவாங்க. நர்சிங் சூப்பர்னன் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 713 வேகன்சி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ 7 சிபிசில தான் வரும். பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா 44,900. ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி கூடவே நிறைய வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தௌசண்ட்ஸ்ல வந்து வேகன்சிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 17/8 நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 16/9 வரைக்குமே நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பீங்க. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயரே நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்ஸுமே இவங்க வந்து கொடுக்காம இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாமோட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமோட டேட் என்ன அப்படின்னா 28 to 30th April 2025 எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அதாவது 28, 29, 30 3 நாள் இந்த எக்ஸாம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரீசெண்டா ஒரு 2 days முன்னாடி வந்த இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல இருந்து தெரிய வந்துச்சு. அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பேராமெடிக்கல், அதாவது நர்சிங் சூப்பர்டென்ட்கான அந்த ஒரு எக்ஸாம் 28th ஏப்ரல்ல இருந்து 30th ஏப்ரலுக்குள்ள 3 டேஸ்ல இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரியா, சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க அடுத்த மாசம் வரக்கூடிய அந்த நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஆல்ரெடி டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 28th ஏப்ரல்ல இருந்து 30th ஏப்ரலுக்குள்ள ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் வந்து இந்த ஒரு எக்ஸாம் வந்து இருக்க போகுது. சரியா, சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அட்மிட் கார்டு எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? ஸோ எக்ஸாம் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வாட் அபவுட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 days ப்ரையரா அவங்க வந்து அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பெரிய கேப் இருந்ததால உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நர்சிங் அண்ட் நான் நர்சிங் சப்ஜெக்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஒரு நீங்க இங்க பார்க்கலாம், ஒரு டேப்லெட் காலம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம நர்சிங் சப்ஜெக்ட்ல இருந்து நியர்லி 70 கொஸ்டின்ஸ் வந்து வர போகுது. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலாக 100 மார்க்குக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/3 ஆஃப் த நெகட்டிவ் மார்க்கிங் வந்து அவங்க கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ ஆன் த ஹோல் 100 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. 70 from nursing and 30 from non-nursing subject. 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்துருங்க, இது ஒரு ரிவ்யூ தான். ஸோ ஆர்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் வேகன்சி 2025, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நம்பர் ஆஃப் வேகன்சி இந்த டேப்லோ காலம் போட்டு அவங்க லாஸ்ட் இயரே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. அகமதாபாத் 20, பிரயாக்ராஜ் 22, அஜ்மீர் 3, பெங்களூர் 25, போபால் 18 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்னை கிட்ட வருவோம். சென்னையில வந்து 58 வேகன்சி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சென்னை பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மும்பைல எடுத்துக்கிட்டீங்கன்னா 133 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூஜான வேகன்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மும்பைல தான் ஹியூஜான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கொல்கட்டால 127 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் 58 தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க வந்து கொடுத்துருந்த வேகன்சி. டோட்டலா 713 வேகன்சி வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 713 வேகன்சி சிபிடி மூலமா தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சிபிடி இந்த ரெண்டு மூலமா தான் உங்களை வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுக்க போறாங்க. சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 90 minutes எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். நான் நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1/3 ஆஃப் த நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்க போகுது. சரியா, ஸோ இதுதாங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த ரீசெண்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான், எக்ஸாம் டேட். அதாவது 28th இருந்து 30th ஏப்ரல் 3 நாளைக்கு எக்ஸாம் ஷிஃப்ட் பேசிஸ்ல நடக்கும். அது 2 ஷிஃப்டா, ஒரு ஷிஃப்டா, 3 ஷிஃப்டா, அதை பத்தி அவங்க இன்னும் சொல்லல. அதை
சொன்ன உடனே அந்த அப்டேட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அட் ப்ரெசென்ட் 28லேருந்து 30 3 நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. At the same time, மீட்டியர்ல ரெகுலர் பேச்சஸ் 3 months கோர்ஸ், 6 months கோர்ஸ், 12 months கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த மாதிரி ஆர்ஆர்பி, நார்த் செட் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க guys. And all the best for your upcoming examination.